ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பானிபூரி தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்வீட் சட்னி, ஒரு கார சட்னி ரெடி பண்ணணும். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை டைரெக்டாக புளியில் வேக வைக்காமல் தண்ணியில் வேக வச்சோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் புளி ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் வெல்லம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்க போகிறேன், ஏன்னா ஏற்கனவே பேரிச்சம்பழத்துலேயே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ வெல்லத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இந்த ஸ்வீட் சட்னி உங்களுக்கு நல்லா ரெட் கலராக வரணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் போடணும். நான் வந்து நார்மல் மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு சாஸ் மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி வர்றப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அரைச்சிடலாம். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு எல்லாமே பாருங்கள். இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இந்த சாஸை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். எப்போ நமக்கு தேவைப்படுதோ அப்போ எடுத்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொத்தமல்லி ஒரு கை எடுத்துக்கலாம். அதே அளவு புதினா எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா வேணும்னு அதிகப்படுத்திக்கலாம். இதை அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த கார சட்னியில் வந்து நம்ம ஆம்ச்சூர் பவுடர் போடணும். அதுக்கு பதில் மிக்ஸ்டு மசாலா பவுடர்னு ஒன்று அவைலபிளாக இருக்குது. அதில் வந்து ட்ரைட் மேங்கோ அதுலேயே இருக்கும், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதுவும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு 2-3 மாங்காய் பீசஸை போட்டு அதில் அரைச்சிடலாம். இந்த சாட் மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது சீரகத்தூள் சேர்க்கலாம். நம்ம ஆட் பண்ண சாட் மசாலாலேயே பிளாக் சால்ட் வந்து இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கிட்டு இதோட அளவை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கார சட்னி ரெடி. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம அதில் வைக்கிற உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது உருளைக்கிழங்கு. சன்னா வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா அதை விட்டுடலாம். ரெண்டுத்தையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் கொஞ்சம் ஆனியன் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நான் பிங்க் சால்ட் யூஸ் பண்ணுறேன். அடுத்ததான் மிளகாய்த்தூள். இது நான் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணுறேன், ஏன்னா எல்லாத்துலேயுமே நம்ம காரம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெசிபியோட ஹீரோ பானிபூரி. இதை நான் கடையில் வாங்கிட்டேன். இப்போ எல்லா கடையிலையுமே இது அவைலபிளாக இருக்குது. ஓமப்பொடி வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். வாங்க இது எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னடா இவன் இந்த கையில் வைக்கிறாளேன்னு நினச்சிக்காதீங்க, நானே தான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ அதனால் நான் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அதில் அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை வச்சாச்சு. இப்போ அந்த ஸ்வீட் சட்னியை கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் நான் அதிகமாக தண்ணி சேர்க்கல இந்த சட்னியில். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதில். இப்போது இதில் கார சட்னி ஊற்றிக்கலாம். ஓமப்பொடி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, நான் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், சூப்பரான பானிபூரி ரெடி. நான் செஞ்சேங்கிறதுக்காக சொல்லல, உண்மையிலே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.